கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறதான கர்த்தருடைய நாமங்களிலே ஒரு நாமத்தை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அந்த நாமம் யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா என்று அர்த்தம் என்னவென்று சொன்னால் சுகமளிக்கிற தேவன். கர்த்தர் என் பரிகாரியாய் கர்த்தர். அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர். அவர் அந்த தெய்வீக சுகத்தை கொடுக்கிறதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்டதான பெயர் யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா என்று சொல்லுகின்ற வேளையில் யாத்ரா புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிகாரி என்று சொன்னாலும் டாக்டர், ஹீலர் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்டதான தெய்வமே நமக்கு நல்ல சுகம் கொடுக்கிறதான தெய்வமாக இருக்கிறார். யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கின்ற வேளையில அமிலேக்கு என்பவன் அது நிமித்தமாக சாராளுக்கு ஏற்பட்ட நிந்தை நிமித்தமாக அந்த அமலேக்கினுடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அந்த பாதிக்கப்படுகிற வேளையில அந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தில் மலடுகள் ஏற்படுகிறது, பிள்ளை பேர் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அமிலேக்குக்காக வேண்டிக் கொள்கிற வேளையில அந்த நேரத்தில் நடந்த காரியம் என்று சொன்னால் தேவன் சுகத்தை கொடுத்தார் என்று முதலாவதாக வேதத்தில் சொல்லப்படுகிற வசனம். சுகம் தேவன் அந்த அமிலேக்கு குடும்பத்துக்கு கொடுத்து அந்த இடத்துல அவர்களுக்கு மகப்பேரை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் சுகம் தரும் தெய்வம், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், நம்முடைய பரிகாரியாகிய வைத்தியராக இருக்கிறார், பரம வைத்தியராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் நாம் தைரியமாக ஆண்டவர் நம்ம எந்த வியாதி வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும் அவரை நோக்கி பரிகாரியாய் கர்த்தரிடத்துல போனோம்னா நமக்கு நல்ல சுகம் கிடைக்கும். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களுடைய பரிகாரியாய் கர்த்தராய் இருக்கிறபடினாலே எங்களுடைய வேதனைகள், சுகீனங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த நாளில கூட நீர் பரிகாரியாய் கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை கொடுத்து ஒரு யெகோவா ராஃபாவாக இந்த நாளில் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் ஒரு சுகம் தரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும்.